அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க மறுப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிரான வழக்கை நிராகரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலத்தை விட 11,932 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்காக தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தனது வேட்பு மனுவில் பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வாக்குப்பதிவுக்கு முன் கடைசி 48 மணி நேரம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்சவரம்புக்கு அதிகமாக தேர்தல் செலவு செய்ததாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா முன்பாக விசாரிக்க கொள்ளப்பட்டது. அப்போது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கு தொடர்ந்து விசாரிக்க எந்த ஒரு காரணங்களும் இல்லை என்று கூறி திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.